பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் வெளியே போகலான்னு சொல்லி வந்தோம். நாங்கள் எங்கள் பையனோட கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். டிக்கெட் கவுண்டர் எல்லாம் மூடி இருக்குது மழை காரணனால. இப்போ எங்கள் பையன் வந்து மிஷினில் எடுக்காரு. எனக்கு வந்து மிஷினில் எப்படி எடுக்கணும் என்ன எடுக்கணும் இது வரைக்கும் நான் எடுத்ததில்லை. நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்தாச்சு. இது வந்து நிறைய பேர் வந்து க்யூவில் நிற்க வேண்டாம், இது எடுக்கலாம்னு. எனக்கு இது எடுக்க தெரியாது, ஏன்னா கவுண்டரெல்லாம் மூடி இருக்குது, என்னன்னு தெரியல. இப்போ வாங்க நம்ம போகலாம். எனக்கு பயங்கர பல்லு வலி, பிராணம் போகிற வலினா எனக்கு நைட்டில் இந்த பல்லு வலி வந்துடுது. பகலில் ஒன்றும் இல்லை. இது நாங்கள் வந்து கொப்பர் கேரளா டிமார்ட் பக்கத்தில் லயன்ஸ் கிளப்ல ஒரு ஹாஸ்பிட்டல். இது வந்து அங்கே நம்ம வெளியே பார்க்குறதுக்கும் உள்ளே பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப வந்து பணம் பாதிக்கு பாதி ஆகும். இது வந்து ஒரு ட்ரஸ்டி ஹாஸ்பிட்டல், சரிங்களா? நான் பின்ன அதுக்கப்புறம் மீட் பண்ணுறேன். என்ன எதுன்னு டாக்டர் என்ன சொல்கிறான்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்கியாச்சு. இப்போ வாங்க நம்ம போகலாம். வாங்க நம்ம 3வது மாடி பேர். இப்போ நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. டாக்டர் 3வது மாடியில் இருக்கார். செப்பலெல்லாம் இங்கே கழட்டிடலாம். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. இவ்வளோ க்யூவாக இருக்குது. எத்தனாவது நம்பர் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? வாங்க உள்ளே போகலாம். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அங்கே எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. பல்லில் 1008 பிரச்சனை. வாங்க போய் எக்ஸ்ரே எடுத்துடலாம். பல்லுக்கு எக்ஸ்ரே எடுக்க வந்தாச்சு. இங்கே எழுதி கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எங்கே போனாலும் துட்டு தான். இது அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா எக்ஸ்ரே எடுக்க? எக்ஸ்ரே எடுக்கிற இடம். எக்ஸ்ரே எடுத்துகிட்டு பார்க்குறவங்களண்ணா பல்லுக்கு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? இன்னும் 20 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொத்த பக்கம் கண்ணு வலி, இந்த பக்கம் ஃபுல்லாக வீங்கிட்டு, காதுக்குள்ள வலி, ஃபைனலாக வந்தாச்சு. இந்த பல்லு வந்து ஓவராக வலிக்கு. அது இப்போ எடுக்கிறாங்களா வைக்கிறாங்க, முதல் எக்ஸ்ரே எடுங்க அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க. அதனால் 15 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? பல்லுக்கு எக்ஸ்ரே எடுத்துலாம் ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. போனால் மிஷின்லாம் பார்க்க பயமாக இருந்தது. ஆனால் ஈஸியாக முடிஞ்சது. 2-3 தடவை டேக் எடுத்துட்டாங்க அவங்க. சரியாக கிளியராக தெரியுது. காதில் கப்பல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். வாங்கிட்டு வீட்டு டாக்டர்கிட்ட போகணும். ரிப்போர்ட் வாங்கியாச்சு. வாங்க போக டாக்டர் போய் செக் பண்ணலாம். ஓகே. இந்த ஆஸ்பத்திரிக்கு லாந்தி பயங்கர வயிறு பசி வந்துட்டு. ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். வீட்டுக்கு பிறகு ரொம்ப டேராகும். ஏதாவது ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்லாம். அதாவது வடா பெட்டிஸ், என்ன இது வந்து கச்சோரி, இது சமோசா, இது வடா, இது ஏதோ மிளகா பஜ்ஜி மாதிரி இருக்குது. இது லோக்கலாக இருக்குது. இது ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம் வாங்கி. ரொம்ப வயிறு பசிக்குது. இங்கே எப்படி எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் மடிச்சு பிடிச்சி போகிறது டைம் எடுக்கும். அதான் பல்லு வலி வந்தாலும் நம்ம வாயை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இப்போ நம்ம வாங்கியாச்சு. இது மிளகா பஜ்ஜி. அவர் கேட்டது இனிப்பு போடட்டா காரம் போட ஒன்றும் வேண்டான்னு எங்கள் பையனை சொல்லி 1 பஜ்ஜிக்கு ஆர்டர் பண்ண சொல்லியாச்சு. டேஸ்ட் கர்னா. இது வந்து மூங்கால் வடைனா சிறுபருப்பு வடை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மும்பை ஸ்பெஷல் சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சுட்டு வெளியே வந்து சாப்பிட வந்திருக்கேன். டேஸ்டியாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். பல்லு வலியை சொல்லி இன்றைக்கி தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா சாப்பிட்டா தான் நமக்கு தெம்பாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலாம். இன்னும் முடிச்சுட்டு மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சு. ஏன்னா நமக்கு வந்து இந்த எக்ஸ்ரே டாக்டர்கிட்ட காட்டணும், சரிங்களா? அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு, பல்ல போடணுமா இல்லை அதை என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரில. அவர் என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் 2 நிமிஷம் கழிச்சு. டாக்டர் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன எது பிரச்சனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்க. ரொம்ப பயமாக இருக்குது. என்னென்ன சொல்ல போகிறாரு, எத்தனை பண்ண கழட்டணும், என்ன பண்ணணும், எவ்வளோ செலவுன்னு பயமாக இருக்குது. பெரிய ப்ரொசீஜர்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன ஆகப்போகுது என்ன எதுவும் தெரில. டென்ஷன். டாக்டர் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு இருப்பாங்க, எந்த டைமில் இருப்பாங்கன்னு அது போட்டிருக்கு. இந்த சார்ட்டில் வந்து என்ன செஞ்சால் எவ்வளோ ரேட்டு, புது பல் மாட்டுறதுக்கு எவ்வளவு, பழைய பல் கழட்டுறதுக்கு எவ்வளவு, க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு போர்டு போட்டிருக்கு. எனக்கு தான் பல்லு பிரச்சனை பார்த்தா இருக்கவங்களுக்குலாம் பல்லு பிரச்சனை வந்துருக்கு. நான் ஆரம்பத்திலே தப்பு பண்ணிட்டேன். பார்த்துருக்கணும். விட்டது தான் தப்பாக போச்சு. அப்புறமா பார்த்துக்கலாம் சொல்லி அப்புறம் சொல்கிறது எனக்கு என்ன நிலைமைக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க இந்த பல்லில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இந்த பக்கத்து பல்லு ஆடுறதுனால அந்த வலி இப்படி இருக்குது. நாளைக்கு கம்பல்சரி
இப்போ பல் எடுத்தாகணும். அதுக்கு இன்றைக்கி மருந்து எழுதி கொடுத்துருக்காரு. அந்த மருந்து வாங்கி போட்டுட்டு நீங்கள் நாளைக்கு 2 மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஈஸியில் விட்டுறாதீங்க. நாலு ஈஸியில் விட்டாங்கன்னு தான் இன்றைக்கி எனக்கு இந்த பிரச்சனை. இப்போ எனக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைட்டில் இந்த பக்கத்தில் அந்த வலி, அந்த பல்லை எடுக்க சொல்லியிருக்காங்க. அது எடுத்த பின்ன தான் ஆனால் இப்போ வலி இருக்கனால இப்போ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு எடுப்பாங்களாம். நாளைக்கு 2 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அது எடுத்த பின்னா மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்போம். வைப்போம். உங்களுக்கு இந்த வலி இருக்கனால அந்த கண்ணுலாம் உங்களுக்கு பாதிப்பாகுது அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இப்போ நாளைக்கு 2 மணிக்கு வரேன். நாளைக்கு வந்துட்டு பல்ல எடுக்கிறோமா என்ன இது, நாளைக்கு ஒரு அட்வைட் நாளைக்குள்ள என்னமோ சொல்கிறேன். எனக்கு பயங்கர வலிக்கு. நாளைக்குள்ள சூழ்நிலையை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்குள்ளது அப்டேட் நாளைக்கு தரேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கலாம். நீ காலையிலேருந்து நாங்கள் காலையில் வந்தது ஃபுல் டே ஆகிட்டு இந்த எக்ஸ்ராலாம் எடுத்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. நாளைக்கு நம்ம பல் எடுக்கும் போது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய்.